ஹாய்ங்க, என் அத்தை ஒரு வில்லி, இன்னைக்கு வெள்ளி. வாங்க இன்னைய நாள் எப்படி போச்சுன்ட்டு அப்படியே அழகா சொல்றேன் கேளுங்க. காலையிலேயே ஒரு பெரிய சர்ப்ரைஸ். இவங்க நம்ம சப்ஸ்கிரைபர் நம்ம வீட கண்டுபிடிச்சு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய வீடியோ எடுத்து முடிச்சுட்டு அப்படியே பொத்தனாப்புல கொடைய தூக்கிட்டு ஒரு ஜூஸையும் போட்டு குடிச்சிட்டு என் தங்கச்சி கிளவி இல்லாம எனக்கு ரொம்ப போர் அடிச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால இன்னைக்கு நான் தாய் கிளவி மூவிக்கு தனியா தான் வந்தேன். அப்படியே படத்தை முடிச்சுட்டு காலையில நம்ம வீட்டுக்கு சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட் வந்தாங்களா ஃப்ரெண்ட்ஸ், அவங்க வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கேன். அவங்களோட குழந்தைங்க நம்ம தீவிர ரசிகராமா. என்னால அந்த விஷயத்த நம்ப முடியல. அதனால தான் கூப்பிட்டு பக்கத்துல நிக்க வச்சு கேட்டேன், உண்மையாவே உனக்கு என்ன பிடிக்குமானு. பிடிக்குங்கா அப்படின்னா இஎம்ஐ பிரச்சனை வேற அங்க போய்கிட்டு இருக்கு, அதை முடிச்சு விடலாம்னு சொல்லிட்டு அந்த கடைக்கு வந்து முடிச்சு விட்டுட்டு அடுத்த இஎம்ஐக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஒன்னத்துக்கு டவுசர் கிழிஞ்சு போச்சு, இன்னொன்னு தேவையா நமக்கு அப்படின்ட்டு வீட்டுக்கு வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் குளிச்சு முடிச்சுட்டு ஒரு சில திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருந்தது. அதனால நானும் எங்க அம்மா சூப்பர் மார்க்கெட் போயிட்டு அதெல்லாம் பத்திரமா வாங்கி கூடையில போட்டுட்டு நேரம் எங்க அம்மா திருப்பி ஒரு சொக்கா எடுத்து கொடுத்தாங்க. வாழ்க்கை வளமுடன்மான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்த கையோட வேம்புலி வசமா மாட்டின கதை தான் இது. பிளாக் சொக்கா ஒன்னு எடுத்துட்டு வந்த ஃப்ரெண்ட்ஸ், கண்டுபிடிச்சு எடுத்துட்டாங்க. உங்க வீட்டு கிளியில என் வீட்டு கிளியில கிளிகளையும் கிழிச்சு விட்டாங்க. இதுக்கப்புறம் நீ கருப்பு சொக்கா போட்டு எங்க சுத்து கண்டத்தனமா வெட்டி விட்டுருவான்ட்டாங்க. எல்லாத்திட்டுமே சிரிச்ச மணிக்கா வாங்கிட்டு நிரப்ப நானும் எங்க அண்ணா எல்லாரும் சேர்ந்து பஸ் ஸ்டாண்டுக்கு தான் போறேன். போறப்ப ஒரு 200 கையில காசு கொடுத்தாரு. நீர் வாழ்க உங்க குளம் வாழ்க சொல்லிட்டு பஸ்ல ஏறி உக்காண்டோம். நாளைக்கு பெங்களூர்ல தான் vlog. எல்லாம் தொடர்புல இருங்க. நெக்ஸ்ட் vlogல சந்திக்கிறேன். பாய்.